Hello friends, welcome to TAMIZHAN'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேன்ல 100 கிராம் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட அரை கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கம்பி பாதம் 2 கம்பி பாதம் ஒன்றும் தேவை கிடையாது. வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணாவே போதும். நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் இருந்தால் ரிமூவ் ஆயிரும். இப்போ டஸ்ட்லாம் தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் லைட்டாக காஞ்ச உடனே நான் 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யோட இந்த கோதுமை மாவு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் கோதுமாவை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கோதுமை இப்போ வறுக்க நல்லா வாசனை நல்லா செமையாக வருது. அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை கோதுமையோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னா நம்ம வெல்லத்தில் நிறைய டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும் போது அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் இருக்காது. மண் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நம்ம நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் வெல்லம் எல்லாம் மாவோட செட்டில் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட மாட்டோம், இனிப்பு. உங்களுக்கு 200 கிராம் கோதுமாவுக்கு 200 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சுகர் அதிகமாகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்வீட்னஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நாங்கள் அதிகமாக ஸ்வீட் விரும்பி சாப்பிட மாட்டோம். அதனால நான் இன்னைக்கு கம்மியாக தான் வெல்லம் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. சுற்றி நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கோதுமை பர்ஃபியை ட்ரேல மாற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆறின பிறகு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச ஸ்கொயர் ஷேப்பில் பர்ஃபியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான கோதுமை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான கோதுமாவோட பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. சாப்பிடும்போது நாக்கில் நல்லா கரைஞ்சிருது. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம், வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.